இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா சசிகுமார் சைத்ரா லீட் ரோலில் நடித்த மயிலாட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் கோயில்பட்டியில் ஒரு விழா நடக்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் முன்னாடியே சசிகுமார் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி அவர் ஏற்கனவே இறந்தவர்னு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக சசிகுமார் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாரு. இன்னொரு கதையை பேரலாக காட்டுறாங்க. தமிழ்நாட்டிலே பெரும் புள்ளி, அவங்களுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. அந்த கிட்னி யாரோட மேட்ச் ஆகுதுன்னா நார்த் இந்தியாவில் ஒருத்தருக்கும் சசிகுமாருக்கும் மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. சசிகுமார் முத்து சிற்பின்ற கேரக்டரில் வெகுளித்தனமாக நடிச்சிருக்காரு. காருக்குள்ளே டவுன் பஸ் தாங்க போடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், சப்ஜெக்டில் போய் ஒரு கைதி அரைகிற மூமெண்ட்லேயும் காமெடியில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சில இமோஷன் சீனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சைத்ரா சுசிலான்ற கேரக்டரில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டரை இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி எழுதியிருக்கலாம். இருந்தாலுமே சாமி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுல அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஷா சரத் சென்ட்ரல் மினிஸ்டராக நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டைலாக் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருன்னா குழிக்குள்ளே விழுந்தால் கையை கொடுத்து தூக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யாருன்னா ஹெல்ப்புன்னு கேட்டால் பண்ணக்கூடாதுன்றாங்க. உன்னதமான ஒரு கொள்கையோடு இருக்காங்க. ராம்குமார் பிரசன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு ஏமாந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பிஏவாக நடிச்சிருக்காரு. சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்டையும் சசிகுமார்கிட்டையும் மாட்டிக்கிட்டே முழிக்கிற மூமெண்ட்டில் காமெடியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் விஜே கெம்மி, வாசுமித்ரா, குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்டுறாங்க. அது பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் கதை இன்டென்ஸாக நகரும்போது ஜெயிலில் ஒரு காமெடி, ஹாஸ்பிட்டலில் சாமி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுற சீனுன்னு இன்டென்ஸான சீனை டைல்யூட் பண்ணிடுறாங்க. சசிகுமார் ஃபஸ்ட்டு கிட்னி கொடுக்க ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பேக் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட மனித நேயம் ஃபிலாசபி பேசிட்டு திரும்ப வராரு. இதுக்கு பத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு பிக் ஷாட்ஸு, அவங்க அப்ராட் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். சசிகுமாரை நம்பி மட்டுமே இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியல. ஆர்கன் டிராஃபிக்கிங், ஏழை மக்களுடைய வறுமையை வச்சு ஆதாயம் தேடுற அரசியல்வாதி, பணபலம் பதவி பலம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்னு படத்தில் சோஷியல் இஷ்யூ நல்லாவே காட்டியிருக்காங்க. டேரக்டர் ராஜு முருகன் குக்கு, ஜோக்கர், ஜிப்சி, ஜப்பான் போன்ற படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜப்பான் தோல்வி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவரோட ஸ்டைலில் சோஷியல் இஷ்யூ வச்சு படத்தை எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் கோர்ட் சீனில் ஏழை மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சினிமோட்டோகிராஃபர் நிரவ் ஷா இந்த படத்தை லைவ்லியாக எடுத்திருக்காரு. எடிட்டர் சத்யராஜ் நடராஜன் அவர் பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு ராசாத்தி ராசா அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் சசிகுமார், அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. இந்த படத்துலையும் சோஷியல் மெசேஜ் உள்ள கண்டென்ட்டை ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏழை மக்களுடைய பிரச்சனையை பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கு. டீசென்ட் வாட்சாக அமைஞ்சிருக்கு இந்த மயிலாட். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.